வணக்கம். 2026ல இன்ஜினியரிங் அட்மிஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கும் சரி, உங்க பெற்றோருக்கும் சரி இந்த அலசல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னையில இருக்கிற பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ பத்தினா ஒரு முழுமையான டேட்டா அடிப்படையிலான ஒரு பார்வை. வாங்க உள்ள போலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் இந்த காலேஜோட NIRF ரேங்கிங். இந்திய அரசாங்கத்தோட இந்த தேசிய தரவரிசையில பனிமலர் காலேஜ் தொடர்ந்து 2 வருஷமா 201ல இருந்து 300க்குள்ள வர ரேங்க் பேண்ட்ல இருக்கு. ஒரு காலேஜ்க்கு தேசிய அளவுல கிடைக்கிற இது ஒரு பெரிய அங்கீகாரம். இந்த காலேஜ்க்கு தேசிய அளவுல இன்னொரு ஸ்பெஷலான அங்கீகாரமும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எதுக்காக கிடைச்சதுன்னு சொல்றேன். கேம்பஸ ரொம்ப சுத்தமாவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமலும் பராமரிக்கிறதுக்காக. ஆமா, அந்த அங்கீகாரம் இதுதான். நம்ம இந்திய அரசோட ஸ்வச் கேம்பஸ் ரேங்கிங்ல டெக்னிக்கல் காலேஜ் கேட்டகரியில 2018, 2019ன்னு அடுத்தடுத்த 2 வருஷம் நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. இது சும்மா இல்ல, ஒரு காலேஜோட நிர்வாக திறமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இந்த வீடியோல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்திரலாம். முதல்ல காலேஜ் பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம், அப்புறம் அவங்களோட படிப்பு, புதுமையான முயற்சிகள், கேம்பஸ் வசதிகள், பிளேஸ்மெண்ட்ஸ், கடைசியா காலேஜோட முக்கிய அங்கீகாரங்கள்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் செக்ஷன் பனிமலர், ஒரு கண்ணோட்டம். வாங்க இந்த காலேஜோட அடித்தளம் மற்றும் அடையாளம் என்னன்னு பார்க்கலாம். கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான தகவல்கள் இதோ. TNA கோட் 1210. இது ஒரு ஆட்டோனாமஸ் காலேஜ், அதாவது தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்லூரி. 2000ல ஜெயசக்தி எஜுகேஷனல் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட நோக்கம் என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இங்க வர மாணவர்களை வெறும் இன்ஜினியரிங் பட்டதாரிகளா மட்டும் உருவாக்காம கல்வியில சிறந்தவங்களாவும் நல்ல அறிவுத்திறன் மற்றும் சுய ஒழுக்கத்தோடவும் உருவாக்கணும் ಅನ್ನதுதான். ஓகே, காலேஜோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ள போலாம். அதாவது இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ரிசர்ச் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இங்க இருக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸும் அதுல இருக்கிற சீட்ஸும் தான். இதுல ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கலாம். இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மாதிரி டெக்னாலஜி சார்ந்த படிப்புகளுக்கு தான் அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இப்போதைய ஜாப் மார்க்கெட்டோட தேவைக்கு ஏத்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த நம்பரை பாருங்க, 3210. இதுதான் இந்த காலேஜோட மொத்த UG இன்ஜினியரிங் சீட்ஸ். ஒரு வருஷத்துக்கு இத்தனை மாணவர்களை எடுக்கிறாங்கன்னா இந்த காலேஜ் எவ்ளோ பெரிய அளவிலான செயல்பாடுகளை கொண்டிருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த காலேஜ் வெறும் படிப்போட நிறுத்திக்காம ரிசர்ச்ல எவ்ளோ கவனம் செலுத்துறாங்கன்னு இந்த நம்பர் சொல்லும். 2023ல மட்டும் 37 பேட்டன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசர்ச் கல்ச்சரையும் புதுசா யோசிக்கிற சூழலையும் உருவாக்குது. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். ரிசர்ச்க்கு காப்புரிமை மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு தேவையான பணமும் வரணும் இல்லையா? கடந்த 3 வருஷத்துல மட்டும் பனிமலர் காலேஜ் 11 லட்சம் ரூபாய்க்கு மேல ரிசர்ச் ஃபண்டிங்க வெளியிருந்து வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மேல மத்த அமைப்புகளுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. வெறும் தியரி மட்டும் படிச்சா போதுமா? பிராக்டிக்கல் நாலேஜும் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. டெக் மஹேந்திரா, L&T, Oracle மாதிரி பெரிய கம்பெனிஸோட சேர்ந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு நேரடியா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் கிடைக்குது. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். படிப்பு, ரிசர்ச் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். தங்குறதுக்கு, வர்றதுக்கு, போறதுக்கெல்லாம் வசதி எப்படி இருக்குன்னு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல ஹாஸ்டல் வசதி. இங்க மாணவர்களுக்கு தனியா, மாணவிகளுக்கு தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ஸில் சைவம் அசைவம்னு 2 ஆப்ஷனுமே இருக்கு. சோ சாப்பாடை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து டிரான்ஸ்போர்ட். காலேஜ் பஸ் வசதி இருக்கு. முக்கியமா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. ட்ரெயின்ல வரீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்துல, வெறும் 4 கிலோமீட்டர்ல இருக்கு. சென்னை சென்ட்ரல்ல இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரம்தான். படிப்புச் செலவுக்கு உதவி தேவைப்பட்டா இங்க அரசாங்கத்தோட பல ஸ்காலர்ஷிப் திட்டங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். SC, ST, BC, MBC, முதல் பட்டதாரி, அப்புறம் சிறுபான்மையினர் உதவித்தொகைன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே கேக்குற முதல் கேள்வி, படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா, எவ்ளோ சம்பளம் கிடைக்கும்? வாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தின விவரங்களை பார்க்கலாம்.
நிர்ஃப் டேட்டா படி கடைசியா பாஸ் அவுட் ஆன 2023-24 பேட்ச்ல 1249 ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ்லயே பிளேஸ் ஆயிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பர். படிச்சு முடிச்சதும் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதுங்கிறது ஒரு நல்ல அறிகுறி. சரி, வேலை கிடைக்குது, ஆனா எவ்ளோ சம்பளம்? இது பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பிளேஸ் ஆன மாணவர்களோட சராசரி சம்பளம், அதாவது மீடியன் சேலரி, வருஷத்துக்கு சுமார் 4.02 லட்சம் ரூபாய். நீங்க பண்ற கல்வி முதலீட்டுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்ன்னு சொல்லலாம். இந்த சாட்ட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். படிச்சு முடிச்சவங்கள 1249 பேர் நேரா வேலைக்கு போறாங்க. ஒரு 64 பேர் மட்டும் மேல் படிப்புக்கு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெரும்பான்மையான மாணவர்கள் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு செட்டில் ஆயிடுறாங்க. நாம இந்த அலசலோட கிட்டத்தட்ட இறுதிக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி கல்லூரியோட மிக முக்கியமான சாதனைகளை ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம். நாம ஆரம்பத்துல பார்த்த 2 முக்கியமான விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஒன்னு, NIRF தரவரிசையில ஒரு நிலையான இடம். இன்னொன்னு, ஸ்வச் கேம்பஸ் ரேங்கிங்ல 2 முறை தேசிய அளவுல முதலிடம். இந்த 2மே கல்லூரியின் நம்பகத்தன்மையை நல்லாவே உறுதிப்படுத்துது. இந்த வீடியோல நாம பார்த்த எல்லா தகவல்களும் இந்த அலசல் தயாரிக்கப்பட்ட நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்க போர்ட்டல்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com-க்கு வாங்க. 12வதுல இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் உங்க எல்லா முடிவுகளுக்கும் profsam.com தான் உங்க உண்மையான சோர்ஸ்.